மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் டோக்கன் வழங்க தாமதமானதால் பயனாளிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகளிர் உரிமைத்துறை சார்பில் 403 பயனாளிகளுக்கு தலா 8 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் மிகவும் தாமதமாக வருகை புரிந்ததால் பயனாளிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் ஒரு சில பயனாளிகளுக்கு மட்டும் டோக்கன் வழங்கிவிட்டு மீதமுள்ளவர்களுக்கு டோக்கன் வழங்க தாமதமானதால் ஆத்திரமடைந்த பயனாளிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். திறனற்ற திமுகவினர் உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் வெற்று விளம்பரத்திற்காக செய்யும் நிகழ்ச்சியை சிறிதும் முன்னேற்பாடின்றி நடத்தி பொதுமக்களை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே விடியா திமுக அரசின் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உதவியாளர் கொலை மிரட்டல் விடுப்பதாக விவசாயி குடும்பத்தினர் புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளாணூரணி ஊராட்சிக்குட்பட்ட உடைய சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் வளையப்பட்டியிலிருந்து தார் சாலைக்கு செல்வதற்கான பாதை இருந்துள்ளது. தற்போது அந்த பாதையை நிலத்தின் உரிமையாளரான ராமர் அடைத்த நிலையில் பாதையை அடைத்ததற்காக அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உதவியாளர் பாலகுரு தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாக ராமர் குடும்பத்தினர் புகார் தெரிவித்திருக்கின்றனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவங்க பாதை ஒன்று அதிகாரமாக கேட்டாங்க. நான் பாதை விடுறதுக்கு தோதிலப்பா, என் பட்டாரத்தில் விட முடியாது, உங்களுக்கு விளையாட்டிக்குன்னு தனி ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போங்க, பாதை இங்கே உங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதை அமைச்சர் பிஏ பாலகுரு அதிகாரிகளை மிரட்டி, நீ அதில் பாதை இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் மீது மின்விசிறி கழன்று விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணநகர் பகுதியைச் சேர்ந்த சுபாஷினி என்ற பெண் வயிற்றுவலி காரணமாக திருத்தணி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவருடைய படுக்கைக்கு மேலே இருந்த மின்விசிறி திடீரென கழன்று தலைமேல் விழுந்ததால் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டால் நல்லது என பலரும் விமர்சிக்கின்றனர்.